கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாருவோட அப்பா வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. ரகுராம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததுமே கல்யாண வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, எந்த அளவு வந்துட்டு நம்ம ஏதாவது பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல, ஜாமுன்னு வந்துட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முதல் படியாக தான் இப்போது சாம்பிள் பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் அதை பார்த்து சரியாக இருக்கான்னு சொன்னால் மட்டும் போதும், மேற்கண்ட எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன், என் பொண்ணோட கல்யாணம் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு சாருவோட அப்பா அங்கே வந்துட்டு சீனை போட்டுக்கிட்டு இருக்கேன். ரகுராமும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பத்திரிக்கை வந்துட்டு பார்க்குறாங்க. ரகுராம் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. என்ன இது ரைஸ் மில் ஓனர்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சீனு பேரு கீழே என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போடுவாங்களே டிகிரியெல்லாம், அதில் வந்துட்டு ரைஸ் மில் ஓனர்னு இருக்குது. அப்போ வந்துட்டு சாருவோட அப்பா சீனு வந்துட்டு குத்தி காட்டுற மாதிரி மாப்பிள்ளைக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்ற சொந்தக்காரங்க யாரும் கேட்டுறக்கூடாதுல, அதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க. சீனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே கொஞ்சம் தலையை கீழே குனிஞ்ச மாதிரிக்கே உட்காந்துட்டு இருக்காரு. மாயா வந்துட்டு இதை பார்த்துட்டு சும்மா விடுவாங்களா, வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளைக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வீட்டில் எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க. என்னடா இது மாயா இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சாருவோட அப்பாவுக்கு தகன்னு எரியுது. என்னடா நம்ம ஒன்று நினைக்க இங்கே ஒன்று நடக்கு, இவங்கெல்லாம் பேசுகிறாளே அப்படின்ற மாதிரி அப்படியே முறைச்சி போய் பார்த்துக்கிட்டு இருக்க. இவன் ஒன்று சும்மா கிடையாது, MBA படிச்சிருக்கான். இங்கே வீட்டில் இருக்கிற அக்கௌண்ட்ஸு கணக்கு வணக்கு எல்லாத்தையும் பார்த்து அங்கே அனுப்புகிறதே இவன் தான். இவன் இந்த வீட்டுக்கு ஒரு பில்லர் மாதிரி, நீங்களே தேவையில்லாமல் எதுவும் முடிவு பண்ணிவிட்டு எதுவும் போட்டுட்டு இருக்காதீங்க, இவன் எவ்வளோ படிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்க மாயா வந்துட்டு சீனு வந்துட்டு ஒரு மாதிரி காதலோடு பார்க்க ரகுராமும் வந்துட்டு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிறாரு. மாயா சொல்கிறது தான் சரி, அது மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள், பத்திரிகையில் இதை வந்துட்டு எடுத்துகிட்டு மாயா சொன்ன மாதிரி போடுங்க, இவனோட டிகிரி என்ன படிச்சிருக்கா என்ன எதுன்னு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். சரி அப்படின்ற மாதிரி சாருவோட அப்பா கிளம்பிற. சாருக்கும் அவ்வளோ எரிச்சலாக இருக்குது. மாயாவை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்க அப்பாவை போய் வெளியில் வழி அனுப்பி வைக்கிற மாதிரி வெளியில் வந்துட்டு, பார்த்தீங்களாப்பா அந்த மாயாவுக்கு எவ்வளோ திமுருன்னு பார்த்தீங்களா, எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, அவளுக்கு மட்டும் என்ன பேச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல, விடுமா எல்லாம் உன் கல்யாணம் வரைக்கும் தான், மற்றவங்க எல்லாம் அமைதியாக இருக்காங்க, அவளுக்கு என்ன மட்டும் குறையுது, இருக்கட்டும் உன்னை இந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்துக்கிறேன், அதுக்கடுத்து என்னோட முழு சுயரூபத்தை இவங்க எல்லாரும் பார்ப்பாங்க சே அப்படின்னு சொல்லிட்டு கோவம் அங்கேருந்து கிளம்பிடுறேன். மாயா உன்னை விடவே மாட்டேண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரு ஒரு சைடு கோவத்தில் இருக்க, இந்த பக்கம் சீனு வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்காரு. மாயா நம்ம பக்கம் பேசிட்டா அப்படின்ற மாதிரி மாயாவை நினச்சே சந்தோஷத்தில் அவர் வந்துட்டு தெரிஞ்சிட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது.